வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேரளா டைப் ரூஃபிங் கம்ப்ளீட்டாக போட்டுருக்கோம் வீடியோ எல்லாமே. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் நீங்கள் கம்ப்ளீட் ஒர்க் மட்டும் தான் போடுறீங்க, ஏன் எங்களுக்கு அந்த அவுட்புட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க. ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு நேர்த்தியான வேலை செய்யக்குள்ளே அதை ப்ராப்பராக ஃபினிஷிங் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தா இங்கே என்ன வரப்போகுது அங்கே என்ன வரப்போகுது அந்த டவுட்ஸ் வரும். ஸோ அதனால தான் எப்போவுமே எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ஒரு பில்டிங் முன்னாடி நீங்கள் ஷெட் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறதா தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதனால் நம்மளை கண்டிப்பாக நிறைய நம்பர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இங்கே பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டைல் ஷீட்டுங்க. ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேட் ஃபினிஷிங் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ நமக்கு மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே, அந்த மினுமினுப்பு தெரியுதுங்களா. ஸோ இந்த அளவுக்கு லக்ஸரியான ஒரு மெட்டீரியலுங்க. 25 வருஷத்துக்கு கலர் போனாலோ துரு பிடிச்சாலோ ரஸ்ட் ஆனாலோ எந்த நிபந்தனை இல்லாமல் நம்ம ஷீட் ரூப் மாற்றி கொடுக்குறோம். நம்ம எப்போவுமே சிக்னேச்சராக சொல்கிறது அப்போலோ ஸ்டீல், அதே போல் ஏஷியன் பெயிண்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே உட்டன் நேச்சுரலில் ஒரு வேறு லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் அவுட்புட் கொடுத்துருக்கோம். நம்ம இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்கிற டைல் நம்ம கர்நாடகன் கிளேட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் அந்த டைலுங்க. ஒரு குவாலிட்டி செக் பண்ணுறதுனா கூட நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த சவுண்டு வச்சு தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஓட்டோட தன்மை சொல்லுவாங்க. இது படியாரம் தூள் கலந்து ஓடுறதுனால நமக்கு கூலிங் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் அந்த பெட்டரான ஆப்ஷன் இந்த டைலுங்க. ஸோ நம்ம எப்போயுமே சிக்னேச்சராக பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த 6 6 தூணுங்க. எதுக்கு சார் அவ்வளோ பெருசாக போடணும் அப்படின்னா, இது இந்த ஷெட்டோட மெயின் திங்கிங் பார்ட்டில் வருது. ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அழகும் மேம்படும், அதே போல் ஸ்ட்ரென்த்தும் மேம்படுங்க. 6 கார் ஏன் சார் கொடுக்குறீங்கன்னா, இது 4 கார்னால ஹெவி ஸ்ட்ரென்த் இருக்குங்க. ஸோ அதனால் நமக்கு உள்ளுக்குள்ளே காங்கிரீட் போடுறதுனால இது பக்கா தூணவே ஆகிடும். எவ்வளோ காற்று மழை வந்தாலும் ஷெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு கூட அசையாதுங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இவ்வளோ ஹெவி செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம ரெகுலர் டேப்பர் டைல் பண்ணுறோம். அதில் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சென்டர் சீலிங் மாடல்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாப்பர்லேயும் டைல் இருக்கும், ஆஸ் யூஷுவல் சென்டர்லேயும் டைல் இருக்கும். உங்களுக்கு ஒரு லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணும். மாடர்ன் ப்ளஸ் ட்ரெடிஷனுங்கிற மாதிரி அந்த லுக்கில் கொண்டு வரும். ஸோ அந்த ரூஃபிங் ஒர்க் இப்போ ஆன் கோயிங் ப்ராசஸில் இருக்குங்க. அப்படியே இன்னும் ஒரு 1 வீக்கில் ஆல்மோஸ்ட் டன் பண்ணிவிடுவோம். கம்ப்ளீட் ஆஃப் த ஒர்க்கும் நம்ம வீடியோவில் கொடுப்போம். ஸோ நீங்கள் கேட்டதுக்காகவே இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.